சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது ஹீரோவாக வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணியில் தலைவர் 171 படம் உருவாக உள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாக உள்ள இந்த படம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி இருக்கிறது. சமீபத்தில் இந்த படத்தின் போஸ்டர் ஒன்று வெளியாகி இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. அதாவது ரஜினியின் கையில் வாட்சுகள் கைவிலங்கு போல் கட்டப்பட்டிருந்தது. மேலும் இன்று காலை முதலே ட்விட்டரில் தலைவர் 171 டைட்டில் ரிவீல் என ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே லோகேஷ் யாரும் ரஜினியை இதுவரை பார்த்திராத கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என கூறியிருந்தார். மேலும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், பாலிவுட் நடிகர்கள் என பலர் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. ரஜினியின் பட டைட்டில் எப்பொழுதுமே ரசிகர்களை கவரும் வகையில் இருக்கும். அதன்படி தலைவர் 171 படத்திற்கு கழுகு, ராணா, தலைவன் ஆகிய டைட்டிலில் ஏதாவது ஒன்றுதான் இருக்கும் என இப்பொழுது இணையத்தில் தகவல் கசிந்திருக்கிறது. ஜெயிலர் படம் வெளியான சமயத்தில் காக்கா கழுகு என பிரச்சனை போய் கொண்டிருந்தது. இப்பொழுது தலைவர் 171 படத்திற்கு கழுகு என்ற டைட்டில் மட்டும் வைத்திருந்தால் கண்டிப்பாக இதுவே மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாகும். ஆகையால் ரஜினி மற்றும் லோகேஷ் இருவரும் எந்த டைட்டிலில் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.